ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரோ பேண்ட்டை வந்து கட்டிங் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இது அப்படியே கட் பண்ணது அப்படியே இருக்குது, ஓகேங்களா? அந்த 4 பீஸ் அப்படியே உள்ள மாதிரி அப்படியே இருக்குது, நான் இன்னும் அதை மாற்றி வைக்கல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்மளுக்கு பாக்கெட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி இருக்கும், இது வந்து சென்டரில் வரும். அதனால அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் 2 இன்ச்சுக்கு வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எலாஸ்டிக் வச்சு மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இப்படி மடித்து திரும்ப இன்னொரு மடிப்பு இப்படி மடிப்போம். அப்போ இது வரைக்கும் நம்மளால் வைக்க முடியாது, ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ கரெக்டாக ஒரு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பாக்கெட்டுக்கு நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அகலம், இங்கேருந்து இங்கே அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கையை வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் தான் நான் பாக்கெட் வைக்க போகிறேன். இப்போ கரெக்டாக கையை விடும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரொம்ப சின்னதாக வைக்கக்கூடாது. இப்போ இது முடிஞ்சுட்டு, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயே தெரியும் உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேயே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சுட்டு, இப்போது உள்பக்கம் தையல் தெரிகிற மாதிரி தானே நம்ம வந்து தையல் போடணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி பரட்டி வச்சுக்கிறேன், உள்பக்கம் தையல் போடுற மாதிரி. இதில் எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ, ஓகேங்களா, எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இந்த பக்கமும் ஒரு தடவை மார்க் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடம் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்தையும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ 2 இடத்தையும் மார்க் பண்ணிட்டேன். இந்த பேண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி. இப்போது இங்கேருந்து தையல் போட்டு வந்து இந்த இடத்தோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த இடத்துல ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இது முடிஞ்சுட்டு, இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ராவா பாக்கெட் வைக்கிறதுக்காக நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ண போறோம். ஸோ எங்கேருந்து எவ்வளோ தூரம் வச்சோம் அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தையல் வந்து தெரியும், எங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ இதே கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இப்படி இந்த 2 கிளாத்தையும் ஒட்டி வைக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இதுலேயுமே நம்ம மேலேருந்து கீழே எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல தையல் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா அதனால நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா அதனால இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே, ரொம்ப சின்னதாக நீங்கள் வந்து வரைய வேண்டாம், கை அப்படியே இருக்குன்னா அப்படியே வரைய வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸ்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுலேயே வந்து உங்களுக்கு இப்படி வேணுனாலும் இப்படி வரைஞ்சிக்கோங்க, அப்படி இல்லை இப்படி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்ம வைக்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும், உள்ளே வச்ச பிறகு இப்படி கையை வந்து இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி மொபைல் வச்ச நாளைக்கு இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் இது வந்து உங்களோட விருப்பம் தான், இப்படி தான் வரையணும் அப்படின்னு கிடையாது, இது வந்து உங்களோட விருப்பம் தான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஆனால் இங்கேருந்து இங்கே கொடுத்த அகலம் வந்து கரெக்டாக அந்த பேண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே அளவு தான், நம்ம வந்து இதை மட்டும் கரெக்டாக அதே கொடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சொல்ல மறந்துட்டேன், இதில் 2 பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கூடாது, 2 பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது மேலே ஒரு கிளாத்து கீழே ஒரு கிளாத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம கரெக்டாக முடித்த இடத்துல வந்து இப்படி தையலில் படாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட்டு வந்து ஒன்று பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் உள்ள மேலே உள்ளதை மட்டும் இப்படி மடிச்சிருங்க. ஓகேங்களா? மேலே உள்ளதை மட்டும் மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே உள்ள கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதுல இருந்து இது வரைக்கும் கரெக்டாக கிளாத் முடிகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வைங்க. ஏன்னா நம்ம பெருசாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே இருந்து தையல் போட போகிறோம். நம்ம விரிக்கும் போதே இந்த இடத்தையும் விரிச்சு விட்டு அதே மாதிரி மேலே உள்ள கிளாத்தையும் நம்ம வந்து விரிச்சு விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து தையல் போடலாம். இது எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கத்தில் இருக்கு, கெட்ட பக்கம் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இந்த தையல் போடும்போது கரெக்டாக இந்த கீழே உள்ள கிளாத்தில் தான் படணுமே ஒழிய இந்த ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிளாத்தில் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். இப்போ ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது எப்படி ஜாயின் பண்ணணும், இப்படி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் நம்ம இதை மாதிரியே இப்படி வச்சு ஜாயின் பண்ணோம்னா இந்த பிசிறு வந்து நல்ல பக்கத்துக்கு போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை இப்படி வச்சுட்டு இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் முடிஞ்சுட்டு இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி கரெக்டாக இப்படி எடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா? இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சோண்டு கீழே இருந்து நம்ம வந்து தையல் அப்படியே ரவுண்டாக சுற்றி வந்து போட போகிறோம். ஓகேங்களா? இப்படியே இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கலராக கொடுத்துருக்கோம்ல, அதனால உங்களுக்கு இது கலராக இருக்குது, அதனால இது வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இது நம்ம இப்படி வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம், அப்படியே பிரித்து விட்டுட்டு நம்ம சாரி அப்படியே இந்த பக்கம் இந்த பிசரை வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓரத்தில் தையல் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து படிமான தையல். இந்த ஓரத்தில் போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகிடும், அப்படியே உள்பக்கமே தங்கிடும். வேணும்னா போட்டுக்கலாம், நான் போட்டுடுறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை தையல் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் இது கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ அப்படியே சும்மா நல்ல பக்கம் திருப்பிட்டு நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடுக்குள்ள ஒர்க் வந்து முடிஞ்சுட்டு. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு சைடுக்குள்ள வேலை முடிஞ்சுட்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம்.
இப்படி நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து இந்த பக்கத்தில் பாக்கெட் வைக்க போகிறது இல்லைல்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டுற போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டமுக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மடிச்சு தைச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த அளவுக்கு இப்போ நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம கோடு போட்டிருக்கோம்னா, எந்த இடத்துல கோடு போட்டிருக்கோமோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம வந்து சும்மா ஒரு அர்க்காத் பண்ணி வச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எந்த வரைக்கும் நம்ம மடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு கிளாத்ல தான் நம்ம மார்க் பண்ணுவோம், இன்னொரு கிளாத்ல மார்க் பண்ண மாட்டோம். அதனால இப்போ வந்து மடிச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சுட்டு இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் நம்ம வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை இங்கே மடிச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே படிய வச்சு நம்ம படிமான தையல் வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து போடுறேன். பாக்கெட்ல போடக்கூடாது, பாக்கெட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ இதுக்கப்புறம் இப்படி கிளாத்தை வந்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு பீஸை மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இன்னொரு பீஸை மேலே போட்டு நம்ம அப்படியே இந்த சைடில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, வளைவு மாதிரி, இந்த இடத்துல இப்போ இந்த இடத்த வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே இன்னொரு சைடில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். இப்படி கீழே வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்த வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும்போது அளவு வந்து உங்களுக்கு உள்ள அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14, ஓகேங்களா, அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன் 11 அப்படின்னு போட்டு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குல்ல, மறதியில் நான் வந்து 11 அப்படின்னு போட்டு அதை கால்குலேட் பண்ணி நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அது இல்லாமல் நான் என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தேன்னா, சைடில் எக்ஸ்ட்ரா தையலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அதிகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் துணி விட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு கை கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஸ்லீவ் அதாவது பாட்டம் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சோ அதை வந்து அப்படியே 2ஆ டிவைட் பண்ணி இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணும்போது இப்போ நான் அதிகமாக எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் கம்மியாக மார்க் பண்ணதால எனக்கு ரொம்ப ஒட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுவே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி கரெக்டாக தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து இன்னொரு கால் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பேண்ட்ல ஓவரால் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுட்டு இதில் இன்னும் ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணுறது. எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இதை மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் நாடா கோக்குற மாதிரி கோர்த்து அட்டாச் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இதுலேயே டேரெக்டாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணுறது. 2 விதத்தில் நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுக்க போகிறோம். நான் வந்து 2வது மெத்தடில், அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம கோத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நம்ம துணி விட்டோமோ அதை வந்து அப்படியே 2ஆ மடித்து நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், தையல் வந்து போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தையல் போடணும். தையல் போட்டு முடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து திரும்ப வந்து முடிச்சிடக்கூடாது. ஒரு ஒரு 2 இன்ச்சு 2½ இன்ச்சு அந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நான் இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம கோத்து வெளியே வெளியே எடுக்கணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2½லேருந்து 2 இல்லைன்னா 2½ இன்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சை வந்து முடிங்க. அந்த மாதிரி முடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கோக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் என்ன பார்த்துக்கணும்னா, கரெக்டாக இந்த எலாஸ்டிக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? இதை விட அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ரொம்பவும் அதிகமாக வைக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம உள்ளார கோக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, கரெக்டான அளவு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டார்டிங்ல தையல் போட்ட இடம் இங்கே இருக்கு. இப்போ இதோடய நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே விட்டு இந்த வழியாக எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி உள்ள இப்போ இது வந்து உள்ளே இப்படி விடுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இதுவும் சேர்ந்து, ஏன்னா இது அளவுக்கு நம்ம இதை எடுத்துருக்க மாட்டோம், இதை விட இதை கம்மியாக தான் எடுத்திருப்போம். அதனால உள்ளே வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படியே நீங்கள் இதை அப்படியே இந்த பக்கத்தில் அப்படியே கோத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கோத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதையும் இப்படி லாஸ்ட்டாக இந்த இடத்துல பின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கோத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக சுருக்கம்லாம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது கோத்துக்க போகிறோம். கோத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக கோத்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி தையல் போடுறேனோ கரெக்டாக அதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி தையல் ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். இப்போ ஃபுல்லாக உள்ளே போன பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வச்சு இதை மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நம்ம கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து அப்படியே நம்ம ஸ்டிச்சு போட்டு ஃபுல் பண்ணிக்க போகிறோம். இதில் வேணும்னா உங்களுக்கு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம எலாஸ்டிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பேண்ட் ஒர்க்குமே ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ரொம்பவே அழகாக வந்திருக்கு, ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது தான் இந்த பேண்ட்டோட லுக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.